ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவும் தற்போது திமுக சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளருமான திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள்தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஏற்கனவே உங்களுக்கு 2 முறை திமுக சார்பில் ரிஷிவந்தி தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தற்போது 3வது முறையாக இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த திமுக ஆட்சியில் நீங்கள் எப்படியெல்லாம் என்னென்ன திட்டங்கள் செஞ்சீங்க, அந்த திட்டங்கள் குறித்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு, அது குறித்து உங்களுடைய கருத்து சார். நான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அன்றைய தினம் பல்வேறு கட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம், வெட்டு தீர்மானங்கள், அதேபோல் நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்தேன். ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதில் கவனம் செலுத்தவில்லை, கண்டுகொள்ளவில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட நான் கேட்டிருந்த மக்கள் கோரிக்கைகள் அத்தனையும் 100க்கு 100% நிறைவேற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக ரிஷிவந்தியத்தை தனி தாலுக்காக பிரித்து வானாபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுக்கா பிரித்திருக்கின்றார்கள். நீண்ட நாள கோரிக்கையான வானாபுரம், ரிஷிவந்தியம் 2 ஒன்றியங்களை பிரித்திருக்கின்றோம். அதேபோல் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் விவசாயிகளுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் 100 கோடி ரூபாயில் மணலூர்பேட்டையில் மிகப்பெரிய ஒரு தடுப்பணை அமைத்திருக்கின்றோம். ஒன்றிய புதிய அலுவலகங்கள், தார்ச்சாலைகள், திருவண்ணாமலையிலிருந்து சங்கராபுரம் வழியாக கள்ளக்குறிச்சி 4 வழிச்சாலை, திருவண்ணாமலையிலிருந்து தியாகதுர்கம் வரை 4 வழிச்சாலை, திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோயிலூர் ஆசனூர் 4 வழிச்சாலை என அனைத்து சாலைகளும் தேசிய நெடுஞ்சாலை அளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. அனைத்து கிராம சாலைகளும் புதிதாக போடப்பட்டிருக்கின்றன. குடிநீர் வசதியாக இருக்கட்டும், தெருவிளக்கு வசதியாக இருக்கட்டும், கழிவுநீர் ஆகட்டும், மக்கள் வைத்த கோரிக்கைகளை 100க்கு 100% நிறைவேற்றிய அந்த மகிழ்ச்சியோடு மக்களிடம் வாக்கு சேகரிக்கின்றேன். மக்களிடம் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. சார், உங்களுடைய பேர் வசந்தம் கார்த்திகேயன் வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மக்கள்கிட்ட அணுகும்போது எப்போ மக்கள்கிட்ட அணுகினாலும் அது சிரித்த முகத்தோடய அந்த புன்னகையோடய அணுகிறீங்க. அதனால் மக்கள் உங்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு தெரிவிச்சுனே இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சார். எனக்கு வசந்தம் கார்த்திகேயன்கிறது பேருக்கான காரணம், எங்களுக்கு கம்பெனிஸ், எங்களுக்கு இருக்க தொழில் எல்லாமே வசந்தம் என்கின்ற பெயரில் தான் நடைபெற்று வருகிறது. அதனால் அந்த கம்பெனியினுடைய முதலாளி என்கின்ற முறையில் என்னை எல்லோரும் அன்போடு சின்ன வயசுலேருந்தே வசந்தம் கார்த்தின்னு அழைப்பார்கள். நான் மக்கள்கிட்ட அன்போடு பழகிறது எங்கள் தலைவர் கற்றுக் கொடுத்த விஷயம். எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர், எங்களுடைய துணை முதலமைச்சர், எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் ஐயா ஏவாவேலு, இவர்கள் யார் வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் என்ன சொல்கிறார்கள் மக்கள் என்று முதலில் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர்களை அன்போடு அரவணைத்து பேச வேண்டும். நம்மால் சட்டத்துக்கு உட்பட்டு செய்ய முடிவதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வழியில் அதை நான் அப்படியே பின்பற்றுகின்றேன். உங்களிடம் ரிஷிவந்தியம் தொகுதி மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுவாக இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பொதுமக்கள் மற்றும் மகளிர் எல்லாருமே வைக்கக்கூடிய கோரிக்கைகள் குறித்து உடனடியாக தீர்வு காணப்படுகிறது. மனு வசந்தகார்த்தியின் எம்எல்ஏட்ட கொடுத்தாலே உடனே அதுக்கு குறித்து நல்ல தீர்வு ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்கள் அதை எப்படி முடிச்சு காட்டுறீங்க? அதனுடைய ரகசியம் என்ன சார்? இல்லை, எனக்கு என்னுடைய தொகுதியில் 3 அலுவலகங்கள், மாவட்ட அளவில் 2 இடங்களில் அலுவலகங்கள், அங்கு அதற்கான உதவியாளர்கள், அலுவலர்கள் இருக்கின்றார்கள். பொதுமக்கள் மனுவை கொடுத்த உடனே அந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள், சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர், தேவையென்றால் முதலமைச்சர் ஆகிய அனைவருக்கும் பிரித்து அனுப்புகின்றோம். ஆங்காங்கே அதற்கான பரிசீலனை செய்யப்பட்டு துரிதமாக நடைபெற்று வருகிறது. நாங்கள் 12 மணி நேரம் எங்களுடைய அலுவலகம் திறந்திருக்கும். அது மட்டுமல்ல, நான் எந்த இடத்துல யாரை பார்த்தாலும் எந்த மனு கொடுத்தாலும் அந்த மனுவை வாங்கி உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற காரணத்தினால் மக்களிடத்திலே வசந்தம் கார்த்திகிட்ட மனு கொடுத்தா நடக்கும் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சார், இப்போ மற்ற தொகுதிகளை காட்டிலும் ரிஷிவந்தியம் தொகுதி அதிக கவனம் பெறுகிறது. காரணம், ஏற்கனவே தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இங்கே நின்று வெற்றி பெற்றார். ஆனால் அந்த கூட்டணியில், இப்போ உங்கள் கூட்டணியிலே தேமுதிக இணைந்திருந்தாலும் நீங்களே ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடுறீங்க. ஆனால் எதிரணியில் பாமக சார்பில் நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் புதிதாக ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய கட்சி சார்பாக நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிறாங்க. இப்போ தேர்தல் காலம் அந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் எப்படி சார் இருக்குது? என்னை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு மக்கள், குறிப்பாக மகளிர் பெரும் ஆதரவு அளிக்கின்றார்கள். நான் எங்கே போய் பார்த்தாலும் நீங்கள் சொன்ன
பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக இருக்கட்டும், அல்லது புதிதாக நடிகர் தொடங்கியிருக்கின்ற கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், களத்தில் எங்களுக்கு முன்னால் அவர்கள் இருப்பதாகவே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. சார், இப்போ வந்துட்டு நீங்கள் பிரச்சார வியூகங்கள்லாம் வந்துட்டு நிறைய திட்டமிட்டு வகுத்து இருக்கிறதுலே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிக கிராமங்கள் கொண்ட தொகுதி வந்துட்டு ரிஷிவந்தியன் தொகுதி தான். ஆனால் ஒவ்வொரு கிராமங்களையும் விடாமல் அந்த கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்கள்கிட்ட அவங்களுடைய அன்பை பெற்று உங்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்க அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி ஒரு வரவேற்பு அளித்து நீங்கள் எல்லா கிராமங்களுக்கும் சென்று இந்த தேர்தல் பயண வியூகங்களை வகுத்து செயல்பட்டது இப்போ எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு 3 தொகுதிகள் தேர்தல் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நான் இருக்கின்ற ரிஷிவந்தியன் தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி, உளுந்தூர்பேட்டை தொகுதி. காலை மாலை 2 நேரங்களிலும் ரிஷிவந்தியம் தொகுதியிலும், மதிய நேரங்களில் உளுந்தூர்பேட்டை மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் நான் வாக்கு சேகரிக்கின்றேன். எனக்கு பொதுவாக எந்த கிராமத்துக்கு போனாலும், அதுக்கு ரிஷிவந்தியம் மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை ஆகும் 3 தொகுதிகளிலும் நான் செல்கின்ற இடங்களெல்லாம் மக்கள் எழுச்சியான வரவேற்பு அளிக்கின்றார்கள். அதற்கு காரணம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய செயல்பாடுகள், எங்களுடைய துணை முதலமைச்சருடைய செயல்பாடுகள். அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை வளர்ந்த மாவட்டங்களோடு வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்து செல்கின்ற எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் ஐயா ஏவா வேலுமணியில் இருக்கின்ற நன்மதிப்பு, இதுதான் மக்கள் எழுச்சியான வரவேற்புக்கு காரணம். அதனால் எங்களுக்கு அலைகிறதோ இல்லை நேரம் போகிறதோ தெரியல. அதனால் நாங்கள் ரொம்ப உற்சாகத்தோடு வேலை பார்க்குறோம். சார், இப்போ வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வருது. இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது. உங்கள் தொகுதி மக்களுக்கும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க எந்த மாதிரி வாக்களிக்க வேண்டும், யாரை பார்த்து வாக்களிக்க வேண்டும், அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சார். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களும் முதலில் தயவு செய்து தங்களுடைய வாக்கை நிச்சயம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, ரிஷிவந்தியம் தொகுதியில் திராவிட மாடல் ஆட்சியில் நிச்சயம் புதிதாக ஒரு பொறியியல் கல்லூரி கொண்டு வரப்படும். அது மட்டுமல்ல, ரிஷிவந்தியத்தில் ஏற்கனவே 2 ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சங்கராபுரத்தையும் ரிஷிவந்தியத்தினுடைய வடக்கு பகுதியும் இருக்கின்ற பகுதிகளை ஒருங்கிணைத்து புதிய ஒன்றியம் ஒன்று உருவாக்கப்படும். அதேபோல் மணலூர்பேட்டையில் புதிய தீயணைப்பு நிலையம் உருவாக்கப்படும். அதேபோல் கள்ளக்குறிச்சியில் நீண்ட நாள் கோரிக்கை ரிங் ரோடு வெளிவட்டச்சாலை ஒன்று நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிவட்டச்சாலை நிலையெடுப்புக்கான பணிகள் தொடங்கி இருக்கின்றன. அந்த புதிதாக சாலை அமைப்பதற்கான டெண்டர்கள் எல்லாம் விரைந்து நடைமுறைப்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக ஒரு சிப்காட் தொடங்கப்பட்டு புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதேபோல் உளுந்தூர்பேட்டையில் புதிதாக பொறியியல் கல்லூரி, அதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிச்சயம் ஒரு வேளாண் கல்லூரி உருவாக்கப்படும். ஏனென்று கேட்டால் இங்கே வேளாண்மை சார்ந்து தான் இங்கே இருக்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் விளைகின்ற கரும்பு உற்பத்தியில் 33% கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து தான் கரும்பு விளைகின்றது. இந்த மாவட்டத்தில் அதிகமாக தைல மரக்காடுகள் இருக்கின்றன. இங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் வெளி மாவட்டத்தில் இருக்கின்ற காகித தொழிற்சாலைக்கு செய்கிறது. நிச்சயம் வருகின்ற ஆட்சியில் புதிதாக ஒரு காகித தொழிற்சாலை இந்த மாவட்டத்தில் நிறுவப்படும். ஆகவே இத்தனை திட்டங்கள் வர வேண்டுமென்றால் ஒட்டுமொத்தமாக கள்ளக்குறிச்சியில் இருக்கிற 4 தொகுதிகளிலும் திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளுக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் பெருமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.